மறுபிறவி உண்டா இல்லையா என்பது பற்றி நாம் இன்றும் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியவில்லை. ஜாதக ரீதியாக பழங்காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஜாதக அமைப்புப்படி அந்த தசாபுத்திகள் கிரகங்களுடைய அமைப்பை வைத்து மறுபிறவி உண்டா இல்லையா என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இருப்பினும் நமக்கு தெரிந்த நம் ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்போ நான் வங்கியில் பணியாற்றி கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட 20-25 வருடங்களுக்கு முன்பு திருச்செந்தூரின் அருகே பரமன்குறிச்சி என்ற ஒரு ஊர் உண்டு. அந்த ஊரில் உள்ள எங்களுடைய கிளைக்கு ஒரு முறை ஆபீஸ் விஷயமாக அங்கே சென்றிருந்தேன். அப்பொழுது உணவுக்கு பக்கத்து வீட்டில் அரேஞ்ச் செய்திருந்தார்கள். அப்போது மதிய உணவு அங்கே சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது அங்குள்ள அந்த வீட்டு ஓனர் அவர்கள் சொன்ன சம்பவம் நமக்கு மிகவும் அதிர்ச்சி அளித்தது. அதை அப்படியே உங்களிடம் சொல்கின்றேன். அந்த பரமக்குறிச்சி வழியாகத்தான் நாகர்கோயில் அந்த ஏரியாக்கள், அதாவது நாகர்கோயில், திருநெல்வேலி அந்த பகுதியில் உள்ள மக்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு சஷ்டி, அதாவது ஐப்பசி மாதம் கந்த சஷ்டின்னு நடந்தே கோயிலுக்கு வருவார்கள். ஒரு முறை அப்படி வந்த பொழுது ஒரு வயதானவர் அந்த வீட்டின் திண்ணை, அதாவது ஒரு திண்டு மாதிரி இருக்கும் எல்லா வீட்லையுமே, அந்த வீட்டு திண்ணையில் அமர்ந்தார். எல்லோரும் பாத யாத்திரை வருவாங்க. அப்போ இவர் அந்த திண்ணையில் உட்கார்ந்துருக்கிறார். அது மதிய உணவு வேளை. அந்த வீட்டுக்காரர் வெளியே வந்து, ஐயா எங்கே செல்கிறீர்கள்னா, திருச்செந்தூர் சஷ்டிக்காக போய் கொண்டிருக்கிறேன்னு. கிட்டத்தட்ட திருச்செந்தூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம். சரி, நாங்கள் விரதம் விட போகிறோம், நீங்களும் எங்களோடு வந்து உணவு அருந்துங்களேன் என்றார். பெரியவரும் சரி என்று சம்மதித்து வீட்டிற்குள் சென்று உணவு அருந்த தயாரானது. இலையை போட்டிருந்தார்கள். சாப்பாடு இலையில் வைத்த நேரத்தில் ஒரு நாய் ஒன்று வெளியிருந்து வந்தது. அது அந்த இலையின் பக்கத்தில் வந்தவுடன் அந்த வந்த வயதானவர், நாயை அங்கிட்டு போ என்றார். உடனே இந்த வீட்டுக்காரர், ஐயா வாயில்லா ஜீவன், அதை போய் ஏன் விரட்டுகிறீர்கள் அப்படி என்று சொன்னார். உடனே இந்த பெரியவர் சிரித்தார். என்ன சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் ஒன்று கேட்கிறேன், அது உண்மையா இல்லையா என்று மட்டும் நீ சொல்ல வேண்டும் என்றார். சரி ஐயா என்றார். கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பு நீ செங்கோட்டை அந்த பாலத்தில், அதாவது அந்த மலை மேலே ஏறி தாண்டியாச்சுன்னா கேரளா பார்டரு. அப்போ செக் போஸ்ட்டு இன்னும் இருக்கிறது. அந்த செக் போஸ்ட்டை தாண்டி இங்கே சில பொருட்களை வாங்கி, உணவுப் பொருட்களை வாங்கி அங்கே கொண்டு விற்பது உனது பழக்கம். அது கொஞ்சம் நல்ல காசு கிடைக்கும். இந்த தொழிலை நீ செய்து கொண்டு இருந்தாய். அவருக்கு அதிர்ச்சி, வீட்டுக்காரருக்கு, என்னடா இது அப்படியே சொல்கிறாரு அப்படின்னு. ஒரு சமயம் அப்போ அந்த போலீஸ்காரங்களுக்கு, அதில் இருக்கிறவங்களுக்கு காசு கொடுப்போம். அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு இது மாதிரி லஞ்சமே வச்சு கொடுமே, காசு கொடுத்துட்டு அப்படி போகிறதுக்கு வருது. ஒரு முறை அப்படி நீ தக்காளி, வெங்காயம் போன்ற ஜாமான்களை வாங்கி கொண்டு சென்ற பொழுது அங்கிருந்த போலீஸ்காரர் உன்னிடம் பணம் கேட்டார். அந்த சமயத்தில் உன்னிடம் பணம் இல்லை. உடனே பணம் இல்லை என்றவுடன் அந்த போலீஸ்காரர் நீ கொண்டு சென்ற அந்த மூட்டை, அதாவது தக்காளி, மிளகாய் இது போன்ற இருந்த அந்த மூட்டையை காலால் எட்டி உதைத்தார். அதில் இருந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் உருண்டு ஓடியது. உனக்கு ஒரே அழுகை. இதெல்லாம் உண்மைதானான்னார். அவர் அதிர்ச்சி, வீட்டுக்காரருக்கு, என்ன அப்படியே நடந்த சம்பவத்தை சொல்கிறாரு இப்போ பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்று நீ அது ஒன்று, இனிமேலுங்க நம்ம வியாபாரம் செய்வது அவ்வளோ சரியாக இருக்காது, நமக்கு வியாபாரம் இந்த ஏரியாவில் ஒத்து வரவில்லை என்று நீ இந்த பரமக்குறிச்சிக்கு வந்து விட்டாய். கிட்டத்தட்ட திருச்செந்தூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும் பரமக்குறிச்சி என்ற ஊர். வந்து விட்டு இங்கே விவசாயம் பார்த்து கொண்டு உன் தொழிலை ஆரம்பித்து விட்டாய். சரி ஐயா, இப்போ எதற்கு அதெல்லாம் சொல்கிறீர்கள்? அதுவும் அப்படியே இப்போ உங்களுக்கு தெரிந்தது போல் அப்படியே சொன்னார். அதுவே எனக்கு அதிர்ச்சி. ஏன் இப்படி அது சொன்னீர்கள் என்றார். சரி, உன்னை அந்த பெட்டியை எட்டி உதைத்தாரே அந்த போலீஸ் இப்போது எங்கே இருக்கிறார் தெரியுமா என்று கேட்டார். தெரியலையே ஐயா, இது நடந்து 20 வருஷங்கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னார். இதோ ஒருவேளை சோற்றுக்காக உன் வீட்டில் இருக்கிறாரே இந்த நாய்,
இவர் தான் அந்த போலீஸ்காரர் என்றார். அவருக்கு அதிர்ச்சியிலிருந்து மீள வெகு நேரம் ஆகிவிட்டது. இந்த சம்பவத்தை அவர் சொன்னபோது நமக்கே அதிர்ச்சியாக இருந்தது. நன்றி, வணக்கம்.